Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம தச்ச ப்ளவுஸோட சைடு வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸ் எல்லாமே ஃபுல்லாக தச்சு முடிச்சிட்டிங்க, ஃபினிஷிங் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம எப்படி வந்து சைடு தைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக வாட்ச் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து ப்ளவுஸு இதுதான் அளவு ப்ளவுஸ், ஓகேங்களா? ஸோ இந்த அளவு ப்ளவுஸ்க்கு பேக் சைடு அப்படியே போட்டுக்கோங்க, நம்ம தச்சிருக்க ப்ளவுஸும். ஸோ அளவு ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க. இந்த தையல் இருக்கு இல்லையா, ரெண்டு பக்கமும் தையல் இருக்கு இல்லையா, ஸோ கரெக்டாக ஈவனாக தையல் கிட்ட அப்படி வச்சுக்கோங்க. ஸோ லைக் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த தையலாண்ட ஒரு மார்க்கும் அண்ட் இந்த சைடு தையலாண்ட ஒரே மார்க்கும் இப்படி நேராக வச்சுட்டு கரெக்டாக தையலுக்கு தையல் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் ஃபுல்லாக தெரியல, அதனால் அப்படி காமிக்கிறேன். இங்கே ஒரு தையலுக்கு அப்படி ஈவனாக அப்படி கொண்டுட்டு வந்து இந்த தையலுக்கு ஒரு மார்க்கு, ஓகேவா? ஸோ தையலுக்கு தையல் மார்க் பண்ணிக்கிறோம். பேக் சைடுக்கு பேக் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஊக்கு இருக்கு இல்லையா, ஊக்பட்டி. ஸோ ஊக்பட்டி தான் மார்க் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி வச்சு ஸோ ஃப்ரண்ட் என்ன அளவு இருக்குது, பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அப்படி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ லைக் அதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஸோ இந்த சைடும் இதில் என்ன மார்க்கிங்கோ அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கைக்கு மார்க் பண்ணோன்னா லைக் இந்த மாதிரி வெளியே வச்சு மார்க் பண்ணோமா இல்லை உள்ளே திருப்பி மார்க் பண்ணோமா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இப்போ வந்து உள்ளே திருப்பி தான் எப்போவுமே நம்ம மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் என்ன மார்க்கிங் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். துணியை நல்லா திருப்பி போட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 5.75, அதாவது கொஞ்சம் லூஸ் விட்ட மாதிரி விட்டால் 5.5 வருது. நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி வச்சா 5.75. ஏன் 5.75 மார்க் பண்ணுறேன்னா, இது வந்து சாதா ப்ளவுஸு நல்லா எக்ஸ்பெண்ட் கொடுக்கும். பட் இது லைனிங் ப்ளவுஸு இப்போ நம்ம தச்சுருக்கோம், ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம 5.5 வச்சா டைட்டாக இருக்கும். கரெக்டாக நல்லா இழுத்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா 5.75 வருது. ஸோ அந்த 5.75 லைனிங்க்கு மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் தான். ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டோம் லைனிங்கை பக்கம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5.75 ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவு அப்படியே வந்து நம்ம தைச்சிக்கலாம். ஸோ இப்போ 5.75 மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தையல் கொடுத்துட்டு ஃபேப்ரிக்கை எந்த பக்கமும் இழுக்கக்கூடாது, அப்படியே இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் தையல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்குகளும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே ஒரே ஈவனாக வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட் தையல் போட போகிறோம். இந்த மாதிரி தையல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரணும். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரணும் கரெக்டாக. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி 3 தையல் நம்ம போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக நம்ம வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸி மெத்தடாக வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணுங்கிறவங்க ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.